நம்ம நண்பர் டிஎன்கே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. போனாருன்னா ஒரு 6 மாசம் கிட்ட ஆகும் ஆள் ரிட்டர்ன் வர்றதுக்கு. அதனால ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திடீர் பார்ட்டி கிளம்புங்க. பார்ட்டியா? ஹை, எந்த இடம்னு பார்த்தா அது வந்து டொராண்டோல இருந்து 3 மணி நேரம் டிரைவ் பண்ணி போற மாதிரி இருக்கு. இங்கேயே ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வெதர் கண்டிஷன் அவ்வளோ நல்லா இல்லை. எந்த இடத்த புக் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. போய் பார்த்ததும் தெரியும். காட்டுறேன் உங்களுக்கு. வந்து தண்ணி குடிக்கலாம்டா. இங்க தண்ணி குடிக்கலாம். இல்ல ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளே லேக் கிட்ட தான் இருப்போம். ஆமால. அப்பா சூப்பரா இருக்கா. எத்தனை காட்டேஜ் பாருங்க இங்க. 3 hours later. இதானே வந்து இந்த ரூட்டா அது 80 தானே? அங்க ஆள் இருக்காங்க. கடந்து கடந்து ப்ரோ வின்டர் ஷூ போட்டு வந்திருக்கணும் ப்ரோ. ஃபாக் ப்ரோ, என்ன ப்ரோ லேக் ஃபுல்லாக வரைச்சிருக்கு. குளிக்கிறேன்னாரு அவரு, கூப்பிடுங்க. ஷூ ஈரமாயிடுச்சு. 80. It's all address. Your number cottage 14? 80. 80 it's all this place. Oh, I see. Oh, okay. Cottage number. Cottage number. I'm sorry. Let me check. Okay, I'm gonna go sit in the car. You guys figure out and come. தலைவர் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நல்ல வேலை விட்டு டயர் மாற்றிருந்தேன். ஓகே whatever. வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. விண்ட்ஷீல்டில் யூஸ்வலாக கல் வந்து போடும். பட்டுச்சுன்னா வந்து சிப்பு விழுந்துடும், தெரிச்சிடும் கிளாஸு. அது மாதிரி எதுவும் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் எவரா? நோ, இந்த பக்கமும் எதுவும் இல்லை. ஓகே தான் ப்ரோ, நான் போய் கேஸ் அடிச்சுட்டு வரேன். போட்டுக்கலாம் ப்ரோ, கம்மியாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வைங்களேன், லாக் ஆகிடுவோம். என்ன எமர்ஜென்சி? அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்போவுமே ஸ்னோ ஹெவியாக இருக்கிற இடத்துல டேங்க் ஃபுல்லாக வச்சுக்கிறது தான் ஸ்மார்ட். இப்போ நம்ம சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போ எல்லாம் திங்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் போய் கேஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். நாலாவது ஏன் நீங்கள் அந்த காய்கறிகள் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஆரம்பிச்சிருவோம். சமைக்க ஆரம்பிக்கணும், எடுத்து வைக்கணும். யா வாங்க, எடுத்து வச்சுட்டு அவர் போய் போட்டு வந்துட்டோம். நான் அப்போ கேஸ் அவங்க கேஸ் போட்டே வர சொல்லுங்க. சொல்லியே ப்ரோ, ஃபோன் அடிச்சிருங்க ப்ரோ. கேஸ் அடிச்சிருங்க, அடிச்சுட்டு வர சொல்லுங்க. சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கிறோம். சமையல் பொருட்கள் நாங்க போய் வேலையா கட்டிங் நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இது லேக்கா ப்ரோ? இது ப்ரோ லேக் உடைஞ்சிருச்சு. ஹோலி ஷிட் ப்ரோ, இது அவுட்டோர் ப்ரோ. ஐயோ குளிர். எல்லா லைட்டும் போடுங்க. வாவ், எல்லா லைட்டும் போடுங்க. நைஸ். அவங்க ஒரு வேலை இந்த இன்சார்ஜ் நினைக்கிறேன், இடத்தோட இன்சார்ஜ். அப்படியா? எப்போ அந்த கொரட்டை விடுற கோஷ்டிங்கெல்லாம் ஒரு ரூம்ல அடைங்க. கீழே எப்படி இருக்கு?
பெட்ரூம் தானா? வாவ் ப்ரோ, இங்க ப்ரொஜெக்டர்லாம் இருக்கு ப்ரோ. ஹோலி ஷிட். இது ஒரு ப்ரோ, எத்தனை ரூம் ப்ரோ இந்த வீட்ல? 6. What the fuck? இது ஒரு ஜிம் பண்றோம். தெரியாதா? சொல்ல மாட்டேன். ப்ரோ எவ்வளோ ப்ரோ வாடகை? மொத்தமாகவே 150 தானா? நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு இடமா இருக்கு. இமீடியட்டாக போய் காரில் கேஸ் ஃபுல் பண்ணிட்டு வர போகிறேன். அதுதான் இப்போதைக்கு என்னோட பிளான். ஐயா நோ 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 உப்பு, நோ உப்பு. சரி, ஒன்றும் பிரச்சனை வாங்க. பரவாயில்லையா? அவன்கிட்ட கேட்டீங்களா எங்கேயாவது பக்கத்தில் இருக்குமானே? இங்கே பொட்டக்காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோதான். அது கடை இல்லையா? கடை மாதிரி இருக்கு. கடை மாதிரி தான் இருக்குது, உப்பு மட்டும் இல்லை. மிச்சம் எண்ணெய் மற்ற மயிரெலாம் கிடக்கு, உப்பை காணும். அவன்கிட்ட கேட்டீங்களா? கேட்டனே, என்ன சொன்னான்? இல்லைன்ட்டாங்க. அவன் வீட்டில் ஏதாவது இருந்தால் கூட ஃபோன் சொல்லுங்களேன். Just this please. Pay by card? No, I'm good. Thank you. என்ன ப்ரோ ஹிந்தியில் ஓடுது? நல்லா குழம்பு ஊற்றுங்க, வெறும் குழம்பு ஊற்றுங்க, அந்த மாதிரி.
அவங்களுக்கு இப்ப ஜூம் மட்டும் தான் தெரியும். ஜூம் காட்டு. நான் ஜூம் காட்ட போலையா? பக்கத்துல பாய் பாய். நான் ஏறி அந்த இதை தாண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேக் ஃபுல்லாக உறைஞ்சி போயிடுச்சு. ப்ரோ வாங்க வாங்க. ஓ ஷிட். இப்போ இவதான் நம்மளை வந்து பற்றிட போகிறான். ஓடுங்கண்ணா ஓடுங்க.